42வது இந்திய சுற்றுலா தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் இன்று முதல் துவங்குகிறது. ஆண்டுதோறும் பொங்கலை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா பொருட்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சுற்றுலா பொருட்காட்சிக்கான பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. அரசின் சாதனை விளக்கங்கள் குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் 50ற்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 100ற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களின் ஸ்டால்கள், குழந்தைகளுக்கென 3D ஷோ, கண்ணாடி மாளிகை உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை நடைபெறவுள்ள துவக்க விழா நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் மற்றும் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 3 மணிக்கு துவங்கி 9 மணி வரை பொருட்காட்சி நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணிக்கு துவங்கி 9 மணி வரை நடைபெறுகிறது. பொருட்காட்சியில் இந்த ஆண்டு குழந்தைகளை கவர்வதற்காக சர்க்கஸ் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் டைமில் நாங்கள் முதல் டைம் இங்கே பொருட்காட்சி மைதானத்தில் வந்திருக்கு. முன்னாடியில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஆடிட்டு இருந்தேன். இங்கே ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஆப்ரிக்கன்ஸ் இருக்குது. நிறைய ஐட்டம், வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் இருக்குது அவர்கிட்ட. அதே மாதிரி மணிப்பூரிஸ் அவர் கூட ரொம்ப அழகாக ஐட்டம்ஸ் உங்கள் முன்னாலே ப்ரெசென்ட் பண்ணது. நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்குது. ஸ்பெஷலாக எல்லாமே நம்ம ஜம்போ சர்க்கஸ்ன்னு சொல்கிறது வரைக்கும் இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய சர்க்கஸ். அது பாக்கி நான் சொல்லும் போதே நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் எந்த மாதிரி இருக்குன்னு.